வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி பொறுமையாக செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட தொழிலில், உங்களோட வேலையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸ் எடுக்கிறீங்களோ, ஆனால் அதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக தடைகள் வரும். ஆனாலும் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் விவேகமான உங்களோட அப்ரோச் மூலியமாக அதை நீங்கள் சமாளித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்புக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலுவையில் இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் இருக்க போகுது. உங்களோட மேலதிகாரிகளோட நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய ஆர்டர்ஸு, புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் அதிகமாக இருக்க போகுது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாத்தையுமே பேப்பர்ஸில் வச்சுட்டு படித்து பார்த்து நிதானமாக சைன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். லாஸ்ட்டு வாரத்துலலாம் எந்த அளவுக்கு நீங்கள் கலெக்ஷன் எதிர்பார்த்துருக்கீங்க அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காகவோ இல்லை வெஹிக்கிள் எக்ஸ்பென்ஸ்க்காகவோ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. தேவையற்ற கடன் வாங்குறத தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களோட வளர்ச்சிக்கு நீண்ட கால முதலீடுகள் குறித்து சிந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான சூழல் நிலவக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கணவன் மனைவி கிட்ட ஒரு நல்ல ஒரு புரிதல் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பிள்ளைகளோட எஜுகேஷன், அவங்களோட தொழில் தொடர்பான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரதர்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அவங்களோட ஒத்துழைப்பு சகோதரர்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் டைஜஷனில் சின்னதாக ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க நல்லா. முடிஞ்சால் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நான் சொல்லாமலே அது ஒரு நல்ல ஒரு விஷயம், உங்களுக்கே தெரியும். அது மெயின்டைன் பண்ணுறது உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கவனத்திறன் கொஞ்சம் அதிகரிக்கும், நல்லபடியாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் தொடர்பான முயற்சியிலலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகும்போது புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவற்றை நிதானமாக திறமையாக சமாளித்து பாராட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு உயரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் உருவாக போகுது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களோட லக்கி நம்பர் 5. அதே மாதிரி கலர் பார்க்குறீங்க அப்படின்னா பச்சை கலரும் இளம் பச்சை கலரும் உங்களுக்கு ஒரு நல்ல லக்கி கலராக இருக்கும். இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உழைப்பினால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிலைத்தன்மை உருவாகும், வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். நிதானமாகவும் எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி செயல்படுறீங்களோ கூடுதல் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்து நினச்சேன். ரொம்ப நன்றி, பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இது உங்களுக்கு பிடிக்கிற போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.